நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. ஒன்றுபட்டு வாழ்வோம். இன்றைய வேதாகம பகுதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42-47 முடிய வசனங்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்று இருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். குறிப்பு வசனம்: அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:42. எனது அமெரிக்க தோழி கேரல்டு 2016ஆம் ஆண்டு முதல் முறையாக இந்தியா வந்தாள். அவள் வருவதற்கு முன்னர் இதன் பல்வேறு கலாச்சாரங்கள், உணவு வகைகள் மற்றும் மொழிகள் பற்றி கேள்விப்பட்டு இருந்தாள். இருப்பினும் அவள் பெங்களூருவில் ஒரு கருத்தரங்கில் கலந்து கொண்ட பொழுது இந்தியாவின் ஒவ்வொரு மூலையில் இருந்தும் பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் பின்னணிகளை கொண்ட மக்கள் ஒரு அன்பான சமூகத்தை உருவாக்குவதை கண்டு வியந்தாள். தேவன் எப்படி ஜனங்களை ஒன்றிணைத்தார் என்பதை கேரல் பார்த்தாள். ஒரு சமூகமாக ஒற்றுமையாக வாழ்வது என்றால் என்ன என்பதை ஆதிவாசிகள் புரிந்து கொண்டனர். லூக்கா அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று எழுதினார். அவர்கள் வெவ்வேறு ஊர்கள், நகரங்கள் மற்றும் பின்னணியிலிருந்து வந்தவர்கள். எனினும் அவர்கள் ஒன்றாக வாழ்ந்தார்கள். அவர்களின் சமூகத்தை அழகாக்கிய சில விஷயங்களில் ஒன்று அவர்களின் அன்றாட நடவடிக்கைகளாகும். அவர்கள் அப்போஸ்தலரிடம் இருந்து கற்றுக்கொள்வதற்கும் ஒருவரோடு ஒருவர் நேரத்தை செலவிடுவதற்கும் கர்த்தரின் பந்தியை அனுசரிப்பதற்கும் ஒன்றாக ஜெபிப்பதற்கும் தங்களை அர்ப்பணித்தனர். அவர்கள் தங்கள் உடைமைகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி எப்பொழுதும் தேவனை துதித்தனர். இதன் விளைவாக தேவன் ஒவ்வொரு நாளும் புதிய மக்களை அவர்களின் சமூகத்தில் சேர்த்தார். இயேசுவின் ஆதி சீடர்கள் ஒரு சமூகத்தின் மாதிரியை நமக்கு வழங்குகிறார்கள். வறுமை, துன்புறுத்தல் மற்றும் மரணத்தின் மத்தியிலும் பகிர்ந்து கொள்ளுதல் மூலம் ஒரு சமூகம் என்றால் என்ன என்பதை அவர்கள் வெளிப்படுத்தினர். சபை ஆராதனைகள் அல்லது ஐக்கிய கூட்டங்களின் பொழுது மட்டுமல்ல, நாம் ஏக கருத்துடையவர்களாய் இருக்கும் பொழுது மட்டுமல்ல, எல்லா நேரங்களிலும் கிறிஸ்துவின் மூலம் ஒன்றுபடுவதற்கு நாமும் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவை மையமாக கொண்ட நமது ஒற்றுமையை நாம் உலகிற்கு சாட்சியிடுகையில் தேவன் நம் அன்பின் சமூகத்தில் புதியவர்களை கொண்டு வருவார். ஆதி விசுவாசிகளின் சமூகம் உங்களை எவ்வாறு ஊக்குவிக்கிறது? கிறிஸ்துவில் உங்கள் சமூகத்தை வளப்படுத்துவதற்கான சில வழிமுறைகள் யாவை? தேவனே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களை மக்களாக ஆக்கியதற்கு உமக்கு நன்றி. உமது மகிமைக்காக ஒன்றுபட்ட சமூகமாக மாற எங்களுக்கு உதவும்.